சாந்தி. ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம். தேதி 1/11/2025. மீட்டே பச்சே, தும் இஸ் ரூஹானி யூனிவர்சிட்டி கே ஸ்டூடெண்ட் ஹோ. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள். துமாரா காம் ஹே சாரி யூனிவர்ஸ் கோ பாப் கா மெசேஜ் தேனா. உங்களுடைய வேலை முழு பிரபஞ்சத்திற்கும் பாபாவின் செய்தியை கொடுக்க வேண்டும். கேள்வி: अभी तुम बच्चे कौन सा डिंडोरा पीटते और कौन सी बात समझाते हो? பாபா கேள்வி கேட்கறாங்க. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் என்ன ஒரு தண்டோரா போடுகிறீர்கள் மற்றும் எந்த ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறீர்கள்? பதில்: तुम डिंडोरा पीटते हो कि ये नई देवी राजधानी फिर से स्थापन हो रही है. நாம் என்ன தண்டோரா போடுறோமா? புதிய தெய்வீக ராஜ்யத்தின் ஸ்தாபனை மறுபடியும் நடக்கின்றது. அநேக் தர்மோ கா விநாஷ் ஹோனா ஹே. அநேக தர்மங்கள் இப்போது விநாசம் அடைய இருக்கின்றது. தும் சப்கோ சம்ஜாத்தே ஹோ कि सब बेफिकर रहो, ये इंटरनेशनल रोला है. நீங்கள் அனைவருக்கும் புரிய வைக்கிறீர்கள், அனைவரும் கவலையற்று இருங்கள், இது சர்வதேச அறிவிப்பு. லடாய் ஜரூர் லக்னி ஹே. கண்டிப்பாக யுத்தம் நடைபெறும். இஸ்கே பாத் தெய்வீ ராஜ்தானி ஆயேகி. இதற்கு பிறகு தெய்வீக ராஜ்யம் ஏற்படும். ஓம் சாந்தி. ஏஹே ரூஹானி யூனிவர்சிட்டி. இதுதான் ஆன்மீக பல்கலைக்கழகம். सारी यूनिवर्स की जो भी आत्माएं है, यूनिवर्सिटी में आत्माएं ही पढ़ती है. முழு யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா ஆத்மாக்களும் படிக்கிறாங்க. யூனிவர்சிட்டியில கூட ஆத்மாக்கள் தான் படிக்கிறாங்க. யூனிவர்ஸ் அர்த்தாத் விஸ்வ. யூனிவர்ஸ் அப்படின்னாலே எது? உலகம், விஸ்வம். அப் காய்தே அனுசார் யூனிவர்சிட்டி அக்ஷர் தும் பச்சோं का है. அப்ப சட்டத்தின் அனுசாரம் யூனிவர்ஸ் அப்படின்ற வார்த்தை, யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், ஆனால் யூனிவர்சிட்டினா உலகம், யூனிவர்ஸ், இந்த முழு பிரபஞ்சம், அது ஃபுல்லாக படிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு பேர் தான் என்னவா இருக்கணும்? யூனிவர்சிட்டியாக இருக்கணும். அப்போ இந்த வார்த்தை உங்களுக்கு சொந்தமான வார்த்தைன்றார் பாபா. யூனிவர்சிட்டின்ற வார்த்தை ஏஹே ரூஹானி யூனிவர்சிட்டி. அதுலேயும் உங்களோடது என்ன? ஆன்மீக யூனிவர்சிட்டி. ஜிஸ்மானி யூனிவர்சிட்டி ஹோத்தி ஹி நஹி. உலகாயதத்தில் பார்க்குறப்ப அங்கே யூனிவர்சிட்டி கிடையாதுன்றார் பாபா. ஏகி காட் ஃபாதர்லி யூனிவர்சிட்டி. இது ஒன்று மட்டும்தான் காட் ஃபாதரோட யூனிவர்சிட்டி. சபி ஆத்மாவுக்கோ லெசன் மில்தா ஹை. எல்லா ஆத்மாக்களுக்கும் இங்கே பாடம் கிடைக்கிது. तुम्हारा ये पैगाम कोई न कोई प्रकार से सबको जरूर पहुंचाना चाहिए. உங்களுடைய இந்த ஒரு செய்தி ஏதாவது ரீதியில எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். சபி ஆத்மா ஏகோ புகார்த்தி ஹே தோ वो एक ही सारी यूनिवर्स का टीचर भी हुआ है ना. அனைத்து ஆத்மாக்களும் ஒருவரை தான் அழைக்கிறார்கள். எனவே அவர் ஒருத்தர் தான் முழு யூனிவர்ஸ்க்கான ஒரு டீச்சராக இருக்க முடியும். பாப் தோ ஹை ஹி, परंतु यह किसको पता नहीं है कि वो हम सब आत्माओं का टीचर भी है, गुरु भी है. அவர் தந்தை ஸ்தானத்துல தான் இருக்காரு. ஆனாலும் யாருக்குமே இந்த விஷயம் தெரியல. அனைத்து ஆத்மாக்களுக்கும் இவர் தான் டீச்சராகவும் இருக்காரு, குருவாகவும் இருக்காரு. சப்கோ கைட் பி கர்த்தே ஹே. எல்லாருக்கும் கைடன்ஸும் பண்றாரு பாபா. இஸ் பேகத் கே கைட் கோ சிர்ஃப் தும் பச்சே ஹி ஜான்தே ஹோ. இந்த எல்லையற்ற கைடை குழந்தைங்களாகிய நீங்க மட்டும்தான் தெரிஞ்சிருக்கீங்க. तुम ब्राह्मणों के सिवाय और कोई नहीं जानते. அதாவது பிராமணர்களாகிய உங்களை தவிர வேற யாரும் அவரை தெரிஞ்சுக்கல. பாபா हमेशा कहते हैं जहां तुम भाषण करते हो तो ये लक्ष्मी नारायण का चित्र जरूर रखो. பாபா சொல்றாங்க, எங்கெல்லாம் நீங்க சொற்பொழிவு செய்ய போறீங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பா லக்ஷ்மி நாராயணரோட சித்திரம் இருக்கணும். இன்மே டேட் பி ஜரூர் லிக்கி ஹோ. கண்டிப்பா அதுல டேட் எழுதப்பட்டிருக்கணும். तुम समझा सकते हो कि नए विश्व की शुरुआत से 1250 वर्ष तक इस डिनास्टी का राज्य था. நீங்க அதை வச்சு புரிய வைக்கலாம். புதிய உலகத்தோட ஆரம்பத்திலிருந்து 1250 ஆண்டுகள் வரைக்கும் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது.
अभी तुम जानते हो ये राज्य कैसे स्थापन होती है. இப்போ நீங்க தெரிஞ்சிட்டீங்க இந்த ராஜ்ய ஸ்தாபனை எப்படி நடக்குது. ஜரூர் பாப் ने ही राजयोग सिखाया. கண்டிப்பா பாபா தான் ராஜயோகா கற்றுக் கொடுத்திருக்கிறார். जो पास होते हैं वो विजय माला का दाना बनते हैं और कोई इस माला को जानते नहीं. யார் பாஸ் ஆகுறாங்களோ அவங்க தான் வெற்றி மாலையில மணி ஆகுறாங்க. வேற யாருக்கும் இந்த மாலையை பற்றி தெரியாது. துமி ஜான்தே ஹோ, உங்களுக்கு தான் தெரியும். துமாரா பிரவருத்தி மார்க் ஹே, உங்களுடையது இல்லற மார்க்கம். ஊப்பர் மே பாபா கடா ஹே, உன்கோ அப்னா ஷரீர் ஹே நெய். மேல பாபா நின்னுட்டு இருக்கார், அவருக்கு தனக்கு ஷரீரம் கிடையாது. ஃபிர் பிரம்மா சரஸ்வதி சோ லக்ஷ்மி நாராயண். அதுக்கப்புறம் பிரம்மா சரஸ்வதி தான் லக்ஷ்மி நாராயணர். पहले चाहिए बाप फिर जोड़ा. முதல்ல வேணும் யாரு? தந்தை, அதுக்கப்புறம் ஜோடி. ருத்ராட்சக்கே தானே ஹோத்தே ஹேனா, ருத்ராட்சத்துல கூட அந்த மணிகள் இருக்கு இல்லையா. நேபாள் மே एक वृक्ष है जहां से रुद्राक्ष की दाने आते हैं. நேபாளத்துல ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல இருந்து தான் இந்த ருத்ராட்ச மணிகள் வருது. மாலா கா ஜாப் கர்த்தே ஹே, மாலையை வச்சு தான் ஜபிக்கிறாங்க. யஹா தோ பாப் கேத்தே முझे याद करो. ஆனா இங்க நமக்கு பாபா என்ன சொல்றாரு? என்ன நினைங்க, ஏஹே அச்பா ஜாப், இதுதான் எண்ணிலடங்காத ஜபம். முக்ஸே குச் போல்னா நீயே, ஆனா வாயால நீங்க எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கீத் பி ஸ்தூல் ஹோ ஜாத்தா ஹை, பாடல்கள் கூட ஸ்தூலமான விஷயமாயிடுது. பச்சோ கோ தோ சிர்ஃப் பாப் கோ யாத் கர்னா ஹை, குழந்தைங்க பாபாவை நினைச்சா மட்டும் போதும். நெய் தோ ஃபிர் கீத் ஆதி யாத் ஆத்தே ரேங்கே, இல்லைன்னா உங்களுக்கு அந்த பாடலோட வரிகள் தான் நினைவுல வந்துட்டே இருக்கும். யஹா மூல பாத் ஹை ஹி யாத் கி, இங்க முக்கிய விஷயமே நினைவு தான். தும்கோ ஆவாஸ் சே பரே ஜானா ஹை, ஆகையால நீங்க இங்க சப்தத்தை கடந்து செல்ல வேண்டும். பாபா தோடே கேத்தே கீத் காவோ ரெட்டி மாறோ, பாபா இப்படிலாம் சொல்றதில்ல பாட்டு பாடுங்க சத்தம் போடுங்க, அதெல்லாம் சொல்றதில்ல. மேரி மகிமா காயன் கர்னே கி பி தர்கார் நஹி, என்னுடைய புகழ நீங்க பாடணும்னு கூட அவசியம் இல்லை. பாபா ஹர் ஏக் பாத் கா ராஸ் சம்ஜாய், பாபா ஒவ்வொரு விஷயத்தோட ரகசியத்தையும் புரிய வச்சிருக்கார். பிரம்மா கோஹி வன்னி பன்னாய், பிரம்மா தான் எனக்கு பத்தினியாக வேண்டும். பாபா குது கேத்தே ஹே மேரி ஏக் வன்னியே, பாபாவே சொல்றாரா இவர் தான் என்னுடைய மனைவி. மே இன்மே பிரவேஷ்கர் இன் துவாரா தும்கோ அப்னா பனாத்தா, நான் இவருக்குள்ள பிரவேசமாகி இவர் மூலமா உங்களை என்னுடையவர்களாக்கிறேன். ये सच्ची सच्ची बड़ी माँ हो गई, இவங்க தான் உங்களுடைய உண்மையிலும் உண்மையான பெரிய தாய். और ये अडैप्टेड माँ ठहरी, அடுத்து மம்மா யாரு? தத்தெடுக்கப்பட்ட தாய். மா பாப் தும் இன்கோ கே சக்தே ஹோ, தாய் தந்தைன்னு நீங்க இவங்கள தான் சொல்லணும். ஷிவ் பாபா கோ சிர்ஃப் ஃபாதர் ஹி கहेंगे, ஷிவ் பாபாவை அப்பான்னு மட்டும்தான் சொல்லுவோம். ஏஹே பிரம்மா பாபா, இவர் தான் பிரம்மா பாபா. மம்மா குப்த் ஹே, ஆனா தாயாக குப்தமா இருக்கார். பிரம்மா ஹே மா பரந்து தன் புருஷ்கா ஹே, பிரம்மா தான் தாய், ஆனா அவரோட உடல் ஆணினுடைய உடல். எத்தோ சம்பால் நஹி சகேங்கே, இவரால எல்லாரையும் பராமரிக்க முடியாது. இஸ்லியே அடாப்ட் கியா ஹை பச்சிக்கோ, ஆகையால இந்த பெண் குழந்தையை தத்தெடுக்கப்பட்டுள்ளது. நாம் ரக் தியா ஹே மாத்தேஸ்வரி, இவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் மாத்தேஸ்வரி. ஹெட் ஹோ கயி, இவங்க தான் தலைவியாக இருக்காங்க. டிராமா அனுசார் ஹை ஹி ஏக் சரஸ்வதி, டிராமா அனுசாரம் இருக்கிறது ஒரு சரஸ்வதி தான். அச்சா, நல்லது. தாரணைக்கான சாரம், अपनी स्थिति ऐसी अचल और निर्भय बनानी है जो अंतिम विनाश की सीन को देख सके. கடைசி நேர வினாச காட்சிகளை பார்ப்பதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய ஸ்திதியை உறுதியாக பயமற்றதாக உருவாக்க வேண்டும். மேனத் கர்னி ஹே தேஹி அபிமானி பன்னை கி, தேஹி அபிமானி ஆகுவதற்கு உழைக்க வேண்டும். 2வது பாயிண்ட், नई राजधानी में ऊंच पद पाने के लिए पढ़ाई पर पूरा पूरा ध्यान देना है. புதிய ராஜ்யத்தில் உயர்ந்த பதவியை அடைவதற்கு படிப்பின் மீது முழுமையிலும் முழுமையான கவனம் கொடுங்கள். பாஸ் ஹோக்கர் விஜய் மாலா கா தானா பன்னா ஹே, பாஸ் ஆகி வெற்றி மாலையில் மணியாக வேண்டும். वरदान, सदा भगवान और भाग्य की स्मृति में रहने वाले सर्वश्रेष्ठ भाग्यवान भव. சதா பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவில் இருக்கக்கூடிய
सर्वश्रेष्ठ भाग्यवान भव। संगम युग पर चैतन्य स्वरूप में भगवान बच्चों की सेवा करे। சங்கம யுகத்துல சைத்தன்யமான स्वरूपத்துல भगवान குழந்தைங்களுக்கு சேவா பண்ணிட்டு இருக்கார்। भक्ति मार्ग में सब भगवान की सेवा करते, लेकिन यहाँ चैतन्य ठाकुरों की सेवा स्वयं भगवान करते हैं। பக்தி மார்க்கத்துல எல்லாரும் பகவானுக்கு சேவகம் பண்றாங்க, ஆனா இங்க சைத்தன்யமான மூர்த்திகளாகிய உங்களுக்கு ஸ்வயம் பகவானே சேவகம் பண்றார்। அமிர்த் வேலை உட்டாத்தே हैं, அமிர்த வேலை உங்களை எழுப்புறார்। போக் லகாத்தே हैं, உங்களுக்கு பாபா போக் கொடுக்கிறார்। सुलाते हैं, उंगला तूंग வைக்கிறார்। रिकॉर्ड पर सोने, रिकॉर्ड पर उठने वाले ऐसे लाडले व सर्वश्रेष्ठ भाग्यवान हम ब्राह्मण है। பாடல்களோடு எழுப்புறார், பாடல்களோடு தூங்க வைக்கிறார்। அப்படிப்பட்ட செல்லமான சர்வசிரேஷ்ட பாக்யவான் குழந்தைங்க நீங்க தான்। इसी भाग्य की खुशी में सदा झूलते रहो, இந்த பாக்கியத்தோட குஷியில சதா ஊஞ்சலாடிட்டே இருங்க। सिर्फ बाप के लाडले बनो, माया का नहीं। பாபாவுக்கு செல்லமா இருந்தா போதும், மாயாவுக்கு வேணாம்। जो माया के लाडले बनते हैं वो बहुत लाड कोड करते हैं। ஆனா யாரு மாயாவுக்கு செல்லமானவங்கள ஆயிடுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்களா, ரொம்ப தகராறு பண்ணிட்டே இருப்பாங்க। स्लोगन, अपने हर्षित मुख चेहरे से सर्व प्राप्तियों की अनुभूति कराना सच्ची सेवा है। தன்னுடைய மலர்ந்த புன்சிரித்த முகத்தின் மூலம் அனைத்து பிராப்திகளின் அனுபவத்தை ஏற்படுத்துவதுதான் உண்மையான சேவை। அவ்யக்த சமிக்கை இந்த மாதத்தினுடைய தலைப்பு அஷரீரி மற்றும் விதேகி ஸ்திதியின் அபியாசத்தை அதிகப்படுத்துங்கள்। அஷரீரி பன்னா அர்த்தாத் ஆவாஸ் से परे हो जाना। அஷரீரி ஆகுவது என்றாலே சப்தத்தை கடந்து செல்வது। ஷரீர் है तो आवाज है, ஷரீரம் இருக்குனாலே சத்தம் இருக்கு। ஷரீர் से परे हो जाओ तो साइलेंस, அப்ப ஷரீரத்தை கடந்து செல்லும் போதுதான் அது அமைதி। एक सेकेंड में सर्विस के संकल्प में आए और एक सेकेंड में संकल्प से परे स्वरूप में स्थित हो जाए। ஒரு வினாடியில சேவைக்கான சங்கல்பத்துக்குள்ள வரணும், அடுத்து ஒரு வினாடியில சங்கல்பங்களை கடந்த சொரூபத்தில் ஸ்திரமாகிவிட வேண்டும்। कार्य प्रति शारीरिक बान में आए, फिर सेकेंड में अशरीरी हो जाए। காரியத்திற்காக ஷரீர உணர்வுக்குள்ள வரணும், பிறகு வினாடியில அஷரீரி ஆயிடணும்। जब ये ड्रिल पक्की होगी तब सभी परिस्थितियों का सामना कर सकेंगे। எப்போ இந்த ட்ரில் பக்காவாயிடுதோ அப்பதான் அனைத்து பரிஸ்திதிகளையும் எதிர்கொள்ள முடியும்। அச்சா, ஓம் சாந்தி।